ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குவாரண்டைன் ஃபேமிலி தம் பிரியாணி மட்டன் வச்சு பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னைக்கு வெளியே வச்சு பண்ணியிருக்கோம். எங்கள் கார்டன் ஏரியா இருக்குது, அதில் தான் நாங்கள் பண்ணோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், நாங்கள் வந்து 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் நெய் வேணா கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். சோம்பு ஒரு 3 ஸ்பூனு, பிரிஞ்சி இலை ஒரு 5 நம்பர், ஏலக்காய் 10 நம்பர் போட்டிருப்போம், கிராம்பு 10 நம்பர், அப்புறம் வந்து பட்டை வந்து ஒரு 5 நம்பர் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். என்னோட சிஸ்டர் பிரதர்இன்லாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால வந்து அப்பா தான் பண்ணாங்க இன்னைக்கு பிரியாணி. நாங்கள் வெளியே வச்சு பண்ணிட்டோம். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணதுனால ஒரு 2 kg அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதனால வெளியே வச்சு பண்ணிட்டோம் நாங்கள். இங்கே பாருங்க, கேஷ்யூ நட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 ஆனியனை நல்லா கட் பண்ணியிருக்கோம். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து பொரியணும். அந்த மாதிரி நல்லா வதங்குற லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 250 கிராம்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பாருங்க, பச்சை மிளகா ஒரு 15 நம்பர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன். பிரியாணி மசாலா இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணா விட்டுடலாம். இது மட்டன் பிரியாணின்றதுனால நாங்கள் இன்னைக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா புதினா இருக்கு இல்லையா, ஒரு பஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு கட்டு புதினாவை வந்து அப்படியே வந்து நல்லா அலசிட்டு போட்டிருக்காங்க. பாருங்க, அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ப்ரெஷர் குக் பண்ண 2 kg மட்டனை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் ஒரு 5 விசில், 5லேருந்து 6 விசில் அளவுக்கு, நம்ம மட்டன் பார்த்துட்டு ரொம்ப டெண்டரான மட்டனாக இருந்துச்சு, இலசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி விசில். நாங்கள் வந்து ஒரு 6 விசில் கொடுத்துருந்தோம். விசில் கொடுத்து மட்டன் வெந்த மட்டனை இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர், நல்லா கெட்டி தயிரா 1 கப் அளவுக்கு ஆட் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மட்டன் உடையாத லெவலுக்கு. இப்போ அந்த சூப் இருக்கு இல்லையா, மட்டனோட சூப்பு, அந்த சூப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருந்துச்சோ அந்த மட்டன் சூப்பை ஆட் பண்ணியிருக்கோம். இது தம் தான் போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வாட்டர் எனிவே தேவை. அதில் அந்த மசாலா நிறையா இருந்தால் தான் நம்மளால் தம் போட முடியும். அரிசி நல்லா வந்து மலரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். இப்போ உப்பு போட்டுருக்கணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க.
இப்போ ஊற வச்ச அரிசி 2 கிலோ நாங்க மட்டன் போட்டிருக்கோம். ஸோ 2 கிலோ பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, அந்த பாஸ்மதி அரிசியை நாங்க போட்டுக்கிறோம். 2 kgs. நீங்க வந்து உடையாம இருக்கணும்னா ஒரு 1/2 hour ஃபர்ஸ்டே நல்லா அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளவு தேவையோ ஊற வைக்கிற லெவலுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னா உடையாது. நீங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உடஞ்சிரும் அரிசி. ஸோ இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க, அரிசி மேல வந்துருச்சு, நல்லா ஓரளவுக்கு லைட்டா வெந்திருக்கு. ஸோ அதனால தண்ணி கம்மியான மாதிரி இருக்கு, அரிசி வந்து மேல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுல உப்பு காரம் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ கொத்தமல்லி இலை ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சிருந்ததை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் போடுங்க. எங்க வீட்டில் நெய் ரொம்ப வேணான்றதால நாங்கள் கொஞ்சமா போட்டிருக்கோம். ஆல்ரெடி மட்டன் வந்து கொலஸ்ட்ரால், ஸோ அதனால கம்மியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கீ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் வந்து கம்மியா இருக்கு, ரைஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்து மேல இருக்கு. இப்போ தம் போடுறாங்க. வாழை இலை ஃபர்ஸ்ட் போடுறாங்க. அந்த வாழை இலையில இருக்க பிக்மெண்டேஷன் அந்த ரைஸ்ல இறங்கும், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ எப்படி தம், இது ஒரு 30 minutes தம் போடுவாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, மூடி போட்டு மூடுறாங்க. இப்போ வந்து மேல வந்து கறி எல்லாம் போட்டிருக்காங்க. கீழே அடியில வந்து எரியக்கூடாது, அதை வெளியே எடுத்துட்டு தான் போடணும். இப்போ 30 நிமிஷம் தம் போடுவாங்க. இப்போ 30 minutes ஆயிடுச்சு. ஓபன் பண்றாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னா அந்த வாழை இலையில இருக்க ஈரப்பதம்லாம் இறங்கி இந்த பிக்மெண்டேஷன்லாம் ரைஸ்ல இறங்கிடுச்சு. இது ரொம்ப நல்லது ஹெல்த், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ பாருங்க இவ்வளோ ட்ரையா இருக்கு அந்த வாழை இலைலாம். இப்போ ரைஸ் பாருங்க ரொம்ப அழகா நல்லா நீள நீளமா வெந்திருக்கு. பாருங்க அப்பா எடுக்கிறாங்க. அப்பா எவ்வளோ உதிரி உதிரியா இருக்கு பாருங்க, கறியெல்லாம் உடையாம. நீங்க இதை மாதிரி கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. சுகீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது எனக்கு வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்க இப்போ டிஸ்பிளேல வச்சு காமிக்க போறாங்க. பாருங்க அரிசி எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு, நீள நீளமா வெந்திருக்கு, அதே மாதிரி குழையாம அழகா இருக்கு. டிஸ்பிளேல இப்போ நம்ம பார்க்க போறோம். Thanks for watching.